ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அதே மார்னிங் megubhavi சொல்லியிருந்தாங்க இல்லையா, இன்றைக்கி மிளகா கிள்ளி சாம்பார், வாழைக்காய் வறுவல், அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மிளகா கிள்ளி சாம்பார் பாருங்கள். பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு கூட தக்காளி, ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கொட்டை புளி, இவ்வளோ தான். 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு. இது இட்லிக்கும் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு பக்கம் குக்கர் மூடி விசில் போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பக்கம் வாழைக்காய் வறுவலுக்கு எண்ணெய் எடுத்து கடுகு போட்டாச்சு. வெங்காயம் போட்டு இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிடட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வாழைக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு பிரட்டிட்டு கொஞ்சம் மஞ்சாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சால்ட்டு கொஞ்சோண்டு, டேஸ்ட்டுக்கு சால்ட்டு. இது தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தெளிச்சிட்டாலும் போதும். நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். எண்ணெய் விரும்பி சாப்பிட்றவங்க எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த பக்கம் குக்கரில் விசில் விட்டு பருப்பு வெந்துடுச்சு இல்லையா, அந்த பருப்பு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் போட்டு கடுகு போட்டாச்சு. காஞ்ச மிளகா ஒரு 4, வெங்காயம் வதக்கிக்கலாம். அது கூட கருவேப்பிலை நல்லா வதக்காச்சு. எங்கள் வீட்டு மிளகாத்தூள் பெருங்காயம் சேர்த்து அரைக்கிறதுனால பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறதில்ல செப்பரேட்டாக. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணால் மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் இட்லிக்கும் சாதத்துக்கு தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது காம்பினேஷனாக காரமாக வாழைக்காய் வறுவல். இப்போது சாம்பாரும் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, சூப்பரான வாழைக்காய் வறுவலும் மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி. எல்லாருக்கும் பாய்.